பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர். பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர். கீதங்கள் பாடுதல் ஆடுதலால் கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை. கீதங்கள் பாடுதல் ஆடுதலால் கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை. சீதம் கொள்வயல் திரு பெரும் துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து. சீதம் கொள்வயல் திரு பெரும் துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து. ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏதங்கள் அறுத்தம்மை ஆண்டருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருப்பள்ளி எழுச்சியில் மாணிக்கவாசகர் இறைவனுடைய எங்கும் நிறைந்துள்ள தன்மை, வடமொழியிலே சர்வ வியாபித்துவம் என்று சொல்வார்கள், அந்த தன்மையை பதிவு செய்கிறார். பூதங்கள் தோறும் நின்றாய். பூதம் என்று சொன்னால் பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். இந்த 5 இயற்கையின் சக்திகளாக இறைவன் நிறைந்திருக்கிறான். இப்படி இருக்கக்கூடிய இறைவனை போக்கிலன் வரவிலன் என்று அறிஞர்களும் புலவோர்களும் சொல்லுதல் வியப்பிற்குரியது. காரணம், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் அவன். எனவே அவனை இப்படி என்று அறுதியிட்டு உறுதியாக யாரும் அடையாளப்படுத்தி விட முடியாது. கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்பது பழமொழி. இங்கே மணிவாசகரும் இந்த கருத்தை முன்வைத்து, எங்களுக்கு பாடத் தெரியும், இறைவனை நினைத்து ஆடத் தெரியும், அதை தவிர இறைவனுடைய உருவத்தை கண்டவர்கள் சொன்னதை கேட்டதில்லை என்று பணிவோடு சொல்கிறார். கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டு அறியோம் உன்னை கண்டு அறிவாரே. உன்னை கண்டு அறிந்தவர் யார்? அவர்கள் சொல்ல நாங்கள் கேட்டதில்லையே. சீதம் கொள் வயல் திரு பெருந்துறை மன்னா. திருப்பெருந்துறை அழகான வயல்கள் சூழ்ந்த ஒரு அற்புதமான திருத்தலம். அங்கே மன்னுதல் என்று சொன்னால் நிலை பெற்றவன் என்று பொருள். இங்கே மன்னா என்று நிலை பெற்றவனே என்ற விழியால் சிவபெருமானை அழைக்கிறார் மணிவாசகர். சீதம் என்று சொன்னால் குளிர்ச்சி என்பது பொருள். எனவே குளிர்ச்சி பொருந்திய வயல்களுக்கு நடுவில் அமைந்த திருத்தலமாக விளங்குகின்ற பேறு பெற்ற திருப்பெருந்துறையில் அரசாட்சி செய்யக்கூடிய நிலை பெற்றவனே, சிந்தனைக்கும் அறியாய். உன்னை நாங்கள் நேரில் காண முடியாது, சரி கற்பனையிலாவது சிந்தித்து பார்க்க முடியும் என்றால் அதற்கும் எட்டாதவனாக இருக்கிறாய். ஆனால் அன்புக்கு எளிவந்த தன்மையாக நீ இறங்கி வருவாய். எனவே எங்களுக்கு நீ காட்சி தர வேண்டும், எங்களுடைய அன்புக்கும் பக்திக்கும் மெச்சி வரவேண்டும் என்று பணிவோடு அழைக்கிறார். சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து, எங்களுக்கு இருக்கின்ற துன்பங்களையெல்லாம் பந்த பாசங்களையெல்லாம் நீக்கி எம்மை ஆண்டு அருள் புரியும், எங்களை ஆட்கொண்டு அருள் செய்ய வேண்டும். எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே, அதற்காகவாவது நீ
பள்ளி எழுந்து அருள வேண்டும் என்று கேட்கிறார்.